ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் பெற்ற நாளாய் அமைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எபேசியருக்கு எழுதிய பவுல் அடிகள் எபேசியருக்கு எழுதிய நிருபம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 2-3 வார்த்தை. கனம் பண்ண உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாய், நீ தீர்க்க ஆயுசு உடையவனாய் இருக்கும்படியாய் உன் தாயும் தகப்பனையும் மதித்து நட. கனமனு ஆண்டவர் சொன்னார். யோவான் 12:26 என்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த பகுதியிலே அருளாதர் இயேசு சொல்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், தாயும் தகப்பனையும் மதித்து நட. இன்னைக்கு தாயும் தகப்பனையும் மதிக்க மாட்டேங்காங்க பிள்ளைகள். அநேக குடும்பத்தில் மத்தியில் போகும்போது கஷ்டப்பட்டு கண் விழித்து முழித்து அவர்களை ஆளாக்கி அவர்களை படிக்க வைத்து உயர்ந்த ஸ்தானத்திலே, நான் பார்க்குற வேலையெல்லாம் என் பிள்ளை பார்க்கக்கூடாது, உயர்ந்த படிப்பு படிக்கணும், நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்து இரவெல்லாம் கண் விழித்து இந்த பிள்ளைக்காக மகளுக்காக மகனுக்காக தன்னை அர்ப்பணித்தவளாய் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து பிள்ளை வளர்க்கிறார்கள். பிள்ளை வளர்ந்தெடுந்து உங்களுக்கு என்னம்மா தெரியும்? எப்பா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் தகப்பன் தாய்க்கு தேவையில்லை. ஆனால் ஒன்றை சரியாக நடத்தணும்னு சொல்லி அவர்கள் விரும்புவார்கள். ஆண்டவர் விரும்புவார். எனக்கு அருமையானவளே, ஊழியத்துக்கு வருகிறோம், ஊழியத்துக்கெல்லாம் கொடுப்போம், ஊழியத்துக்கெல்லாம் அள்ளி கொடுப்போம், கட்டடம் கட்டுறதுக்கு கொடுப்போம், ஆலயம் கட்டுறதுக்கு கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். ஆனால் தாய் தகப்பனும் கொடுக்க மாட்டாங்க. திருமணம் ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, ஒரு தாய் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். எங்கள் பகுதியில் 3 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு அருமையான அம்மா, அருமையான ஐயா, தேவாலயத்துக்கு தவறாமல் வருகிறவர்கள். அவர் நிலை என்ன தெரியுமா? 3 பிள்ளைங்களும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை வைத்தாங்க. நல்லா டீச்சரை பார்த்து கட்டி கொடுத்தாங்க, நல்லா வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் 3 பேரும் எத்தனை காரியத்திலும் அவர்கள் இருப்பது சொந்த வீடு. ஆனால் பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்கலை. அம்மா அப்பாவை முதியோர் இடத்துல கொண்டு விட்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கோ இல்லை, தூத்துக்குடி பட்டணத்தில் தாயும் தகப்பனை கவனிக்க மாட்டான். யாருக்கோ கூடி ஆண்டவருக்கு போய் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா உன் பணம் எனக்கு எதுக்கடா, முதல்ல அவன் தாய் தகப்பனை காணப்படு. ஹல்லேலூயா. மதித்து நடப்பாய்ன்னு சொன்னால் தீர்க்க ஆயுசு உடையவனாயிருப்பாய், தீர்க்க ஆயுசு உடையவனாயிருப்பாய். நாம் இருக்கிற வீட்டிற்கு அன்னையர் இல்லைன்னு சொல்லி வைப்போம். ஆனால் அம்மா அப்பா இருக்கிறது முதியோர் இல்லமாக இருக்குது. யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி பெற்ற மனிதன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் பெற்ற மனிதன் தாயின் தகப்பனை மதிக்கணும், தாயின் தகப்பனை மதிக்கணும். எங்களுடைய ஜெபக்குழுவில் ஒரு அருமையான மகள் உண்டு. அவள் பேர் நான்சி. அவர் 5 சகோதரிகளோடு அவர் கணவர் பிறந்தவர். ஆனால் திருமணமாகி ஆன உடனே தன் கணவரை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட்டத்திற்கு வந்து சொன்னாங்க, ஒரு காணிக்கை கொண்டு வந்தாங்க. அப்போ ஆவியானவர் சொன்னார், அவளோடு பேசு என்று சொன்னார். அம்மா வீட்டுக்கு போவீங்களா? போவேன். மாமி வீட்டுக்கு போகவே மாட்டேன், நாத்தனா வீட்டுக்கு போகவே மாட்டேன் சொன்னார்கள். ஒவ்வொரு மாதமும் உன் கணவரை பெற்றெடுத்த தாய்க்கு மாதம் போய் முதல் தேதியிலே போய் கணம் பண்ணி பணத்தை கொடுத்து வா என்று சொல்லி அனுப்பினான். எனக்கு அருமையான, இன்று வரை ஒவ்வொரு மாதம் முதல் தேதி 8 மணி அளவில் தன் கணவரை பெற்ற தாய்க்கு கொண்டு போய் மாதம் கொடுக்கின்றார்கள். நடந்தது என்ன? அவள் பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்தெடுத்தார், உயர்ந்த ஸ்தானத்தில் வேலைக்கு அனுப்பினார். தன் கணவர் பார்த்த வேலைகளே உயர்வை கொடுத்தார். அன்றைக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு 4500 ரூபா ஒரு டிரைவராக மாறும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். நீ அளக்கிற அளவே உனக்கு திருப்பி அளக்க, அமுக்கி குலுக்கி அளக்கும்படியாய் கர்த்தர் வைப்பார். உன் தாயின் தகப்பனை மறந்து விடாதபடி நேசி. முதிர் வயதிலும் டாத்திருந்த இருக்காதபடி அவர்களை கணம் பண்ண, தள்ளாத வயதிலும் தாங்கு. ஒரு ஆலமரம் தன் விழுதுகளால் அந்த மரம் தாங்குவது போல நீங்களும் நானும் தன்னுடைய தாயும் தகப்பனை, மூத்தவர்கள் முதியவர்களை தாங்குவீர்கள் சொன்னால்
உன்னை கர்த்தர் தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல அவனை தாங்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்துவாராக. இன்றைக்கு நாம் ஜெபிப்போம்பா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, தாயும் தகப்பனையும் கணவன் என்று சொல்லி இன்றைக்கு பேசினேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசியிருக்கிறேன். அதன் வழியில் நடக்க கிருபை பாராட்டும். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.